இப்போ சீடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 கப் வெல்லம் கூடவே 1 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இதுக்கு பதம் எதுவும் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1.5 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சூடு ஏறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் ஆஃப் பண்ணி தனியாக மாற்றி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த பேன்லேயே 1 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து அதோட ஈரம் போகிறதுக்கு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவையும் உளுத்தம்பருப்பு பொடியும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலிச்சாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய், 1.5 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேலோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக. இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதையும் அழுத்தம் கொடுக்காம மேலோட உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே உருட்டி வச்சாச்சு. இப்போ சூடான எண்ணெயில் எல்லாத்தையுமே போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சு போகாமல் கரெக்டாக வேகும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.